குட்டீஸ், இன்னைக்கு ஒரு குரு சிஷ்யன் கதை பார்ப்போம். ஒரு வயசான குரு கிட்ட ஒரு பாலான்ற பையன் வேலை செஞ்சிட்டு இருந்தானாம். சீடனாக இருந்தானாம். அப்போது அவன் என்ன செய்வானா, குருவுக்காக துணி துவைச்சி கொடுக்கறது, சமையல் செய்கிறது, வீடை சுத்தம் பண்ணுறது, அவரோட காலை பிடிச்சி விடுறது எல்லாம் செஞ்சிட்டு இருப்பானாம். உடனே 2 வருஷம் கழிஞ்சிச்சான். திடீர்னு அவனுக்கு அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சான். குருக்கிட்ட போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, எனக்கு அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது குரு, போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறானாம். உடனே குரு என்ன செய்கிறாராம், அவன் கையில் 2 ரூபாய் கொடுத்து, போயிட்டு வாப்பா, போயிட்டு சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு ஆசீர்வதித்து அனுப்பி விட்டுடுறாராம். அவன் போயிட்டே இருக்கும்போது ஒரு மாதுளம் தோட்டம் வருது. அந்த தோட்டத்தில் அம்மா அப்பாவுக்கு பழம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 ரூபாய் கொடுத்து மாதுளம் பழத்தை கேட்குறானோ. அப்போது அங்கே நிறைய விளைஞ்சதால் அந்த தோட்டத்துக்காரன் என்ன செஞ்சானோ, ஒரு கூடை நிறைய மாதுளம்பழத்தை கொடுத்துட்டானோ. சரி, இது கொடுக்கலாம் அம்மா அப்பாக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறானாம். கொஞ்சம் தூரம் போட உடனே ஒரு நாட்டு ராணிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, மாதுளம் ஜூஸ் கொடுத்தா தான் சரியாக போகும், மாதுளம்பழமே எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்காங்களாம். உடனே இவன் என்ன செய்கிறான், உடனே அரண்மனைக்கு ஓடி போய் ஒரு கூடை நிறைய இருக்கிற மாதுளம்பழத்தை கொடுக்குறான். கொடுத்த உடனே அதை ஜூஸாக்கி அந்த ராணிக்கு கொடுக்குறாங்களாம். கொடுத்த உடனே உடம்பு சரியாக போயிடுதான். உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன செய்கிறாராம், அந்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்குறாராம். உடனே அவன் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு அம்மா அப்பாவை போய் பார்க்குறானா அந்த 1000 பொற்காசுகளோட. எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இல்லை. அவன் என்ன நினைக்கிறானா, குருவோட ஆசையோட இவ்வளோ அவர் 2 ரூபாய் கொடுத்தாலும் இவ்வளோ நமக்கு கிடைச்சிதே அப்படின்னு சொல்லி குருவை ரொம்ப மானசீகமாக நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பவும் அவன் என்ன செய்கிறானா, அம்மா அப்பாட்ட காசை கொடுத்துட்டு திரும்பி குருவை பார்க்க வரானா. குரு பக்தியை விட ரொம்ப சிறந்தது எதுவுமே கிடையாது இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே அது. பை, நாளைக்கு இன்னொரு கதை பார்ப்போம்.